ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இந்த குக்கர்லேயே நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு குக்கரில் பச்சை மொச்சையை நல்லா கழுவி எடுத்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும், நல்லா சிம்மில் வச்சு. பாயசத்துக்கு இப்போவே ஜவ்வரிசி ஊற வச்சுருப்போகிறேன். ஒரு 1/4 கப்பில் ஃபுல் கப்பும் அப்புறம் இன்னொரு 1/2 கப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் தேவையான அளவு புளி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 5-6 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இது கூடவே கேரட் சேர்க்கணும். நான் 1/4 கிலோ அளவு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இது சேர்த்துலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே லேசாக பரட்டி விட்டுலாம். இந்த கேரட் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிடணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ கேரட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு, 3/4 பங்கு அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ கடைசியில் கொஞ்சமாக தேங்காயும் சீரகத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டணும். அடுத்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் ஸ்டீம்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக மலர வெந்து வந்திருக்கு. இது லேசாக மசிச்சு விட்டுட்டு பருப்பு நெய்க்கு கொஞ்சம் பருப்பு நான் இப்போவே எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக சூடான தண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய், இது எல்லாமே சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். இது கூடவே கொஞ்சம் ஒரு 5-6 கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு தாளிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணும்போதே அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். பருப்பு நெய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேனில் நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்தோம். இப்போவும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்பூசணி சாம்பார் தான் பண்ணுறேன். இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி அது இதில் சேர்த்துடலாம். லேசாக இந்த மசாலாவில் வதக்கிடணும் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இந்த குக்கரில் மொச்சை வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த மொச்சையை தண்ணியை வடித்து நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு 7 நிமிஷத்துலேயே. தண்ணியை வடிச்சிட்டு மொச்சையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு சேர்த்து கொஞ்சமாக இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும்.
இந்த மொச்சையில் வந்து வாய்வுத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை 1-2 மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கினோம்னா பொடியெல்லாம் கருகாமல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வரணும். நல்ல மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடித்து வச்சுக்கோலே அந்த மொச்சையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் பிரட்டி விட்டுட்டு, இந்த மசாலாலாம் மொச்சையில் இறங்கணும் இல்லையா, அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா காய் ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம மூடி வச்சு அப்படியே வேக வச்சதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோலையே அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷமாவது கொதிக்கட்டும். அடுத்து இந்த பேனில் வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து தாளித்து கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கீறின பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். இப்போது அந்த சைடு வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு. இப்போ சாம்பார் 3 நிமிஷம் நல்லமா கொதிச்சிருச்சு. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு நான் காலையிலேயே ஊற போட்டிருந்தேன். இப்போ வடை நல்லா உளுந்து வந்து நல்லா ஊறிச்சு, ஆட்டிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மொச்சை மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இந்த மசாலாலாம் மொச்சையில் நல்லா இறங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்க போகிறேன். அரிசி கழுவி எடுத்தாச்சு. 1 பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடியாக வச்சாச்சு. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் ஏற்றி குக் பண்ணி இறக்கிடலாம். இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த தக்காளி புளி கரைசல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா குக்காகி வரும். இப்போ பார்த்திங்களா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் பச்சடியும் இறக்கியாச்சு. அடுத்து பாயசம் செய்கிறதுக்கு இந்த பேனில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குல்ல, இது பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதை அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த பேனில் வந்து நம்ம சேமியா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா அது பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூடவே அதே அளவு கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா உப்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சோன்னா மீதி உள்ள நெய்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். சேமியாவும் லேசாக கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம கருகிராமல் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி நல்லா வெந்ததுனால அந்த கண்ணாடி பதம் வந்துச்சுல, அதில் வந்து நம்ம சேமியாவை சேர்த்துலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயே காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துலாம்.
ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கூட கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து ரசத்துக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு பாதி பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டை வந்து நல்லா கழுவிட்டு தோலோடையே சேர்த்துருக்கேன். இதை 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி 4 வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது. இதில் அரைச்ச தக்காளியை சேர்த்துலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். மில்க் மெய்ட் சொல்லுவோம் இல்லையா, அது சேர்க்குறேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் சேர்க்கல. இந்த மில்க் மெய்டில் உள்ள சுகரே போதுமானதாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியில் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேனில் ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டு கூடவே கொஞ்சமாக உளுந்து போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி 1-2 பிச்சு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடணும். சேர்த்து இது லேசாக மட்டும் ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள்லாம் அந்த தண்ணியை சேர்த்துடணும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி வரணும். அந்த அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், நுரக்கட்டி வந்துச்சு. இதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ லன்ச் மெனுவில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் தான் நான் வடை போட போகிறேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள், அப்புறம் இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். இப்போது அந்த வடை மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு போட்டுடலாம். கையை வந்து நனைச்சிட்டு போடணும் ஒவ்வொரு வடை போடுறதுக்கு முன்னாடியும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஸோ அதே எண்ணெயிலேயே வந்து அப்பளத்தையும் பொரிச்சிடலாம். வடையெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் தான் நான் அப்பளம் பொரிக்கிறேன். அப்பளமும் பொரிச்சாச்சு. நம்மளோட லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சேமியா ஜவ்வரிசி பாயசம், கேரட் பொரியல், வெண்டைக்காய் பச்சடி, மொச்சை மசாலா, அப்புறம் மொறுன்னு உளுந்த வடை, அப்பளம், சுட சுட சாதம், கூட கொஞ்சமாக பருப்பு நெய், அதுக்கப்புறமா நல்ல வாசனையான ரசம், தயிர், இதில் வந்து சூப்பர் டேஸ்டியான வெண்பூசணி சாம்பார். அவ்வளோதான். இந்த சிம்பிளான வெஜிடேரியன் லன்ச் மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.